நம்ம இன்னைக்கு ரொம்ப குறைவான டைமில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கப்புறம் ரோட்டு கடைகள்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அதே மாதிரி இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. இது ஒரு 5-10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அவசரமான நேரத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்ல சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண காலிஃப்ளவரை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. காலிஃப்ளவர் இந்தளவுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு மொறுமொருவாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கரண்டி வச்சு 2வது பக்கம் திருப்பி விடுங்க. அப்போ தான் காலிஃப்ளவரில் இருக்க மசாலா உதிராமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொருவாக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் அடங்கிருச்சு. நல்ல மொறுமொருவாக காலிஃப்ளவரும் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அதில் போயிடும். இதே போல் மீதி இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் காலிஃப்ளவர் பொரிச்ச அதே எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்க்கலாம். நான் 2 கேரட்டை இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ்லாம் இருந்ததுன்னா அந்த காய்கறிகளையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலையே ஈஸியாக சாஸஸ்லாம் பண்ண முடியும். அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ் நல்ல தீயை அதிகமாக வச்சு தான் செய்வாங்க. அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்ச சாதம் 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பாஸ்மதி அரிசி சேர்த்து பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. அடியிலிருந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு இது போல் கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அரிசி உடையாமல் அப்படியே இருக்கும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. உதிரி உதிரியாக வர்றதுக்கு சாதம் வேகும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சாதம் உதிரி உதிரியாக வரும். அதே போல் வடித்த சாதத்தை நம்ம சுட சுட சேர்க்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு தான் சேர்க்கணும். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாரிச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே போல் நிறைய ஃப்ரைட் ரைஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மஞ்சூரியன் ரொம்பவே பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும்.
நிறைய வெரைட்டியான மஞ்சூரியனும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.